இன்னைக்கு நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம். அதுவும் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8ன்ற ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் ஜான் 13 அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. பட் இந்த பேரை ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்குல்ல. ஆமா, இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஹெச்டின்னு 1 மந்த் பிஃபோர் தான் ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க. லைட்டா இதுல பட்டி டிங்கரிங் மட்டும் பார்த்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஐடெல் A70ன்ற ஸ்மார்ட் போனும் டெக்னோபாப் 8 ஸ்மார்ட் போன்லயும் இதை விட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமா வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை சரி பண்றதுக்காக இந்த 8 ஹெச்டின்ற ஸ்மார்ட் போனை ஜஸ்ட் 1 மந்த்லயே அப்கிரேட் பண்ணி 8ன்னு கொண்டு வராங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் என்ன அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஹெச்டிக்கும் ஸ்மார்ட் 8க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, கேமரா அண்ட் ரேம்ல தான் வந்து அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரால என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் 8 ஹெச்டில வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அதுவே இந்த ஸ்மார்ட் 8ல வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏஐ லென்ஸோட. அண்ட் தென் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் சேமா தான் இருக்கு. பட் இந்த 50க்கும் 13க்கும் பெருசா என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அவுட்புட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து சிமிலரா தான் இருக்க போகுது. இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் தான். ஸோ பெருசா நம்மளால கேமராலாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா, இந்த இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருக்க இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காகவே, அத கம்பீட் பண்றதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் 8 ஹெச்டில வந்து 3 ஜிபி ரேம் குடுத்திருந்தாங்க. 1 ஜிபி ரேம வந்து வர்ச்சுவலா நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதுவே இப்ப லான்ச் பண்ண போற இந்த ஸ்மார்ட் 8ல பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஜிபி ரேம் வந்து பிசிக்கலா குடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஜிபி ரேம வந்து வர்ச்சுவலா நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் 64 ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் 8 ஹெச்டில வந்து யூனிசாக் T606 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த ஸ்மார்ட் 8ல வந்து இப்போ மீடியாடெக் ஹீலியோ G36 ப்ராசர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் 8 ஹெச்டிக்கும் ஸ்மார்ட் 8க்கும் உள்ள டிஃப்ரென்ஸே. இனிமேல் நான் சொல்ல போற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண அந்த ஐடெல் A70, டெக்னோபாப் 8 அதுக்கப்புறம் இத 8 ஹெச்டிலயும் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் வந்து குடுக்க போறாங்க. இந்த ஸ்மார்ட் 8ஓட டிசைன் அண்ட் லுக்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 8 ஹெச்டில இருக்க அதே டிசைன் அண்ட் லுக் தான் இருக்கு. கேமரா செக்மெண்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஈவன் கலர்ஸ் கூட கிரீன் அண்ட் கோல்ட் கலர் வந்து இந்த 8ல கொண்டு வர போறாங்க. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 6.6 இன்ச்க்கான ஹெச்டி எல்சிடி பேனல் கொடுக்குறாங்க அண்ட் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. அண்ட் தென் இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பிள் எல்லாம் கொடுக்குற மாதிரியான இந்த டைனமிக் ஐலாண்ட் ஃபீச்சரை வந்து இப்ப இருக்க ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ்ல பட் வேற வேற நேம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இந்த ஸ்மார்ட் 8லயும் பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்டிவ் மேஜிக் ரிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ல தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஓஎஸ் பாத்தீங்க அப்படின்னா Android 13 ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 ஹெச்டில கூட பிளாட் வேஸ் எல்லாமே கம்மியா தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த 8லயும் வந்து பிளாட் வேஸ் எல்லாம் பெருசா இருக்காது. இந்த ஸ்மார்ட் 8ல வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. USB டைப் சி போர்ட் அண்ட் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங். ஸோ பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் 8 ஹெச்டி வந்து 6000 பிரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவே இப்ப ஸ்மார்ட் 8 வந்து இந்த ஃபீச்சர்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு 6500ல இருந்து 7000க்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்க இந்த ஐடெல் அதுக்கப்புறம் டெக்னோபாப் இந்த ஸ்மார்ட் போன்ஸுக்கெல்லாம் ஜஸ்ட் காம்படிட்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்மார்ட் போனை 8 ஹெச்டில இருந்து அப்கிரேட் பண்ணி 8க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது இந்த ஐடெல் A70, டெக்னோபாப் 8 அப்புறம் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லா ஃபீச்சர்ஸுமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிசைன் அண்ட் லுக் மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ்ல எந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் அண்ட் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம இந்த ஐடெல் A70 அதுக்கப்புறம் டெக்னோபாப் 8 வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸோட கம்பேரிஷன் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்தி தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.